நீங்கள் கடனோடு இருந்த நாட்கள் முடிந்து போகிறது. நீங்கள் பிள்ளையற்று இருந்த நாட்கள் முடிந்து போகிறது. தேவனுடைய வார்த்தை எந்த நோக்கத்திற்காக இப்பொழுது அனுப்பப்படுகிறதோ, எந்த நோக்கம், உங்களுக்கு என்ன நோக்கம்? எனக்கு இந்த பிரச்சனைக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும். என் கடன்களுக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தை வேண்டும். பிள்ளையற்று இருக்கிற எனக்கு பிள்ளை உண்டாகத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை எனக்குள் வேண்டும். என் சத்துருக்களுக்கு வெட்கம் வேண்டும், என் தலையிலோ கிரீடம் பூக்க வேண்டும் என்கிற உங்களுடைய எண்ணங்கள் சித்தி பெறும்படிக்கு தேவனுடைய வார்த்தையை நான் அனுப்புகிறேன். இதோ உங்களுக்கு முன்பதாக வெண்கல கதவுகள் உடைகிறது. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாக யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை இதுவரைக்கும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் சொல்வீர்களே. ஆனால் தேவன் சொல்லுகிறார்,